2026 அந்த முதல் வாக்காளர்கள் இளைஞர்கள் அவருடைய வாக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு புள்ளி விவரம் சொல்லி அவருடைய ஒட்டுமொத்த ஆதரவும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் திருப்பி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் நீங்க 1000 தான் விமர்சனம் சொல்லுங்க, இடுப்பு கிள்ளிட்டு நடிக்க வந்தவர், டூயட் பாடிட்டு வந்தவர்னு தாண்டி விஜயோட மிகப்பெரிய பலமே எங்க இருந்து தொடங்க, நான் விஜய்க்கு பிஆர்ஓவோ, அவருக்கு எனக்கு வேண்டப்பட்டவரோ, அவருக்கு எங்க பங்காளியோ, ஒரு உறவினரோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு சினிமா பத்திரிகையாளரா விஜயோடைய வளர்ச்சியை பார்த்துருந்து ஒரு எத்தனையோ பிரஸ் மீட் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இதன் பிறகு இப்படி அரசியல் களத்துக்குள்ள விஜய் நான் கொஞ்சம் அண்ணான் தான் பாக்குறேன். அப்படி இருக்கிற ஒருத்தர் எனக்கு வேணாங்க ஜனநாயகம் தாங்க கடைசி படம், நான் அரசுக்குள்ள வந்துட்டுங்க அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறா இல்லையான்னு ரைட்டு சொல்றது, அந்த இடைப்பட்ட இந்த இதுலயே 3 படம் பண்ணலாம் இல்லைங்களா விஜய் நினைச்சா, வரதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த மாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாஸ் அப்படியே விஜய் பக்கம் திரும்பி. அதனால பாத்தீங்கன்னா விஜயோடைய நிறைய அரசியல் இதுவும் எதிர்வினை ஆற்றாமல் என்ன பேசினாலும் எதிர்வினை. ஒரே ஒரு லாஜிக் மட்டும் நான் சொல்லுவேன், எல்லாரும் நினைச்சதான் நாம கூட நீங்க கூட சொன்னீங்க சார், ஒரு மழை நாள்ல கொண்டு போய் மாநாட்டை வச்சிருக்காங்க, அதுவும் தீபாவளி நெருக்கத்துல நீங்க எங்கிட்ட சொன்னீங்க கீழே ரோடே சதசதன் இருக்குது, நீங்களே போய் நீங்களும் கேமராமேன் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க, பார்த்துட்டு அந்த வீடியோ எல்லாம் கூட எடுத்து வந்து திட்டவண்டி போய் எடுத்து வந்தீங்க, எல்லாம் சொன்னீங்க. அப்புறம் நீங்க எதிர்பார்க்கல, மிஞ்சி போனா என்ன சார் ஒரு 25,000 பேர் வருவாங்கன்னு நீங்க இததான் சீமான முதல்ல நினைச்சிருக்கேன். அதனால தம்பி வரட்டும், தம்பி என் தம்பி மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்த உடனே முதல்ல ட்ரிகர் ஆனது அவர் தான். அடுத்த நாள் இறங்கி கண்ணமனன்